புயல் மழை பாதிப்பிலிருந்து மீண்ட நெற்பயிர்கள் எலி தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எலியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம விவசாயம் என்ன பண்ணலாம்னா, முதல்ல வரப்பை கிளீனாக வச்சுக்கணும். அதாவது புல்லு பூண்டு எதுவுமே இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. வரப்பை ஒரு அடியால வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், வரப்பில் எலி வலை இருக்குது அப்படின்னு விவசாயிங்க வரப்பில் தண்ணியை அதிகமாக விட்டு அந்த மூச்சு திணற வச்சு சாவடிச்சிருங்க. இந்த எலி தாக்குதல் இருக்க இந்த பருத்தி நெல் சாகுபடி செய்றீங்கன்னா அது பக்கம் எந்த வைக்கோல் போரும் இல்லாத மாதிரி பார்த்துக்காங்க. இப்போ நெல் எப்படி எலியை கட்டுப்படுத்தலாம்னா, இந்த மாதிரி டீ வடிவ குச்சி நட்டு விட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஒரு ஏக்கருக்கு நட்டு விட்டிங்கன்னா நைட்டில் ஆந்தை இது மாதிரி உட்காந்துட்டு நிலத்தில் இருக்கிற எலியை பூச்சி சாப்பிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தை ஒரு நைட்டில் 5 எலி தின்னுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணுங்க. இல்லைனா பழக்கப்படுத்துங்க. எலி ஃபீல்டுக்கு வர மாதிரி. அதாவது எப்படின்னா, ரேஷன் அரிசி ஊற வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வரப்போ சுற்றியும் போட்டுவிட்ருவோம். அது எலி அந்த ரேஷன் அரிசி மட்டும் தின்னுட்டு போயிடும். அப்போ அதே மாதிரி ஒரு 3 இல்லை 4 நாள் அதே மாதிரி பழக்கப்படுத்திட்டு விஷம் கலந்து அதில் வச்சுருங்க. தக்காளிலையோ இல்லை அரிசியிலையோ கலந்து வச்சுட்டிங்கன்னா எலி தின்னுட்டு செத்து போயிடும். அதோடு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கருவாடு கலந்து ஜிங்க் பாஸ்பேட் கெமிக்கல் கலந்து நீங்கள் வரப்போ சுற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எலி கட்டுப்படுத்த முடியும். இது உங்கள் நெல் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது பேர் ஆந்தை பந்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.